திருமூலர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த இடத்திலே இச் அப்படின்ற எழுத்தை நாம் ஏன் போட வேண்டி வருகின்றது என்றால், சி என்கின்ற எழுத்து அந்த உச்சரிப்பு சி ஆக மாறியதால் இச் என்கின்ற எழுத்தை நாம் போடுகின்றோம். அதனால் 5 எழுத்து 6 எழுத்தாக மாறுகின்றது. அடுத்தது வா என்று நெடிலாக போடுவோம். வா போட்டு ஒரு கால் போடுவோம். ஆனால் அது வா அல்ல, சாதாரண வா, கால் இல்லாத வா போட்டாலே மிகவும் குறுகி வா என்பதாக இல்லாமல் வா என்கின்ற ஒரு மாத்திரை அளவு உச்சரிக்கின்றார்கள் வைணவர்கள். இன்று கூட நீங்கள் திருவாய்மொழியை வாசிக்கின்ற வைணவ பக்தர்களுடைய உச்சரிப்பை நீங்கள் கேட்டால் அவர்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு அதனை உச்சரிப்பார்கள். ஆக ந ம சி வா ய 5 எழுத்து நமச்சிவாய என்று சொல்லலாம், தவறு கிடையாது. இது கால எல்லத்தில் அந்த சொல் சி என்கின்ற எழுத்து ஆரம்பத்திலே சி என்ற உச்சரிப்பை கொண்டிருந்தது. சி என்று மாறிய பொழுது இவ்வளவு குழப்பங்களும் நமக்கு ஏற்பட்டது. இதை ஏன் சொல்ல விடுகின்றேன் என்றால், சி என்ற எழுத்தை முன்னெழுத்தாக கொண்டு சித்தர்கள் என்று சொல்லுகின்றோம். சித்தர்கள் என்று சொல்வதில் பயனில்லை. ஏனென்றால் சித்தம் வேறு, சித்து வேறு. சித்தம் என்பது நம்முடைய எண்ணம். நமக்கு தொந்தரவு கொடுப்பதே மனம்தான், எண்ணம் தான். தாட் இஸ் மேன்ஸ் நம்பர் 1 எனிமி என்றெல்லாம் ஏ கிருஷ்ணமூர்த்தி போன்ற நவீன காலத்து ஞானிகள் நமக்கு சொல்வார்கள். சித்தம் அல்ல. சித் என்பது எதை குறிக்கின்றது என்றால், சத் சித் ஆனந்தம் என்று சொல்லுகின்றோமே, சச்சிதானந்தம் என்று இறைவனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கின்றோம் அல்லவா, 3 பதங்களால். சத்து என்றும் உள்ளவன், உண்மையாக உள்ளவன். சித் என்பது அவனுடைய அறிவு பொருள், அவனுடைய ஆற்றல். 3ஆவதாக இருக்கின்ற ஆனந்தம் அவனுடைய இன்பம், அவனுடைய நிலைமை என்பதை குறிப்பிடுகின்றது, குணம் என்று குறிப்பிடுகின்றது. அந்த 2ஆவதாக சொல்லுகின்ற சித் என்கின்ற பரப்பில் இருந்துதான் சித்தர்கள் வருகின்றார்கள். ஏனென்றால் இறைவனுடைய ஆற்றல், அறிவுள்ள ஆற்றல், ஒளி பொருந்திய ஆற்றல் ஆகிய சித் என்கின்ற ஆற்றலை யார் ஒருவர் கை கொள்ளுகின்றார்களோ அவர்களே சித்திகள் என்கின்ற அற்புதங்களை, அதிசயங்களை இயற்ற முடியும். அந்த சித் என்பதைத்தான் என்னை இவர் குறிப்பிடுகின்றார் என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று, மகனே நீ மண்ணும் நீ, இது சுத்த சன்மார்க்க, நீ அடைந்த சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்கின்ற பாடலிலே என்ன சொல்லுகின்றார்? 4 செய்திகளை சொல்லுகின்றார். என்ன அந்த செய்தி? சாகாத கல்வியே கல்வி. 2வது, ஒன்றே சிவம் தான் என அறியும் அறிவே தகும் அறிவு. 3ஆவதாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், மலமைந்தும் வென்ற வல்லபமே பூரண வல்லபம். 4ஆவதாக சொல்லுகின்றார். அதுதான் இப்பொழுது நமக்கு தேவையானது. அவர் என்ன சொல்லுகின்றார்? வேகாத கால் ஆதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைவிக்கும் தொழிலே மெய்த்தொழிலதாம். மிக மிக முக்கியமான ஒரு வாசகம் இது. வேகாத கால் ஆதி கண்டு கொண்டு எப்பொழுதும் எப்பொருளும் விளைவிக்கும் தொழிலே மெய்த்தொழிலதாம். இதற்கு என்ன அர்த்தம்? வேகாத காலாதி என்றால் வேகாத கால், அத்துடன் இன்னும் 2 என்ன? சாகாத்தலை, வேகாக்கால்,